நம்ம இப்போது மீன் அவியல் பண்ண போகிறோம். நான் வந்து மீனில் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு பொரியல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இப்படி பண்ணி பார்த்தா என்னன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ சால மீன் ஒரு ஒரு ஊரில் ஒரு பேர். திருநெல்வேலி சைடில் சால மீன் சொல்லுவாங்க, சென்னையில் கவலை மீன் சொல்லுவாங்க, கேரளா சைடில் மத்தி மீன் அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் லெமன், மஞ்சத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். இப்போ லெமன் எதுக்கு புளிகிறேன்னா, அது பச்சையாக அந்த மீன் போடும்போது குழம்புனா மசாலாவோட செய்கிறோம், கவிச்ச ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. ஸோ நம்ம வந்து இது பச்சையாக போடுறதுனால கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் வரக்கூடாது, நீச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த லெமனும் மஞ்சளும் நிறையா சேர்த்துருக்கேன். நான் ஒரு மாங்காயில் ஒரு பாதியான மாங்காய் தான் எடுத்திருக்கேன், துண்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா பெரிய மாங்காய் அது. இந்த மீன் கொஞ்சம் ஒரே சைஸில் உள்ள மீனை ஒரு 5-6 எடுத்து நான் பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்த்தேன். மாங்காவும் மீனும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. வெறும் அந்த ஆவியிலே அது வேகணும். அந்த மாங்காயில் உள்ள அந்த ஈரத்தில் வெந்தால் போதும். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம அவியலுக்கு போடுற மாதிரி பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் எடுத்துக்கோங்க. மீனுக்கு தேவையான உப்பு வந்து மீன், மஞ்சத்தூள், லெமன் போடும் போதே நான் சேர்த்துட்டேன். இது தேங்காய்க்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணேன். இப்போ இதை வந்து கரண்டி போட்டு அப்படியே அலுங்காமல் கிளறி விடணும். இல்லைனா மீன் உடஞ்சிரும், இந்த தோல் பிஞ்சிரும், அந்த மாதிரி ஆயிரும். முடிஞ்சால் வந்து அந்த மண்சட்டி அப்படியே ஷேக் பண்ணி விட்டால் கூட போதும், சிம்மில் வச்சு. சின்ன வெங்காயம் நீங்கள் ஒரு 10 வெங்காயம் உரித்து 1-2 நறுக்கி போடலாம். ஆனால் அது என்கிட்ட இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சீரகத்தையும் நான் லைட்டாக இடித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இன்னும் ருசியாக இருக்கும் இதில் போடும்போது. நீங்கள் அது போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக சரி பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன். ஆனால் நிஜமாலே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கவிச்ச ஸ்மெல் எதுவும் வரல மீனில். நிறைய கருவேப்பிலை உருகி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. மேலே கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ட்ரை ஆகாமல் அப்படியே ஒரு பொரியல் மாதிரியும் அது அவியல் டேஸ்ட்டில் அப்படி சூப்பராக இருக்கும். நம்ம அவியலுக்கு தயிர் ஊற்றுவோம், நான் இதில் தயிர் சேர்க்கல, அவ்வளோதான். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.